ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் என்னோட வீட்டில் இருக்கேன். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா சென்னையில் இருந்து இன்னைக்கு உதகமண்டலம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஊட்டி வர இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் இருக்க போகுது. எந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயாவின் இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஜெயாவின் ட்ராவல்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைமு. இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயாவின் ட்ராவல்ஸில் இன்றைக்கி சென்னையில் இருந்து ஊட்டி வர ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பஸ்ஸோடைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு கோயம்பேடில் எடுத்து நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ஊட்டிக்கு போகிற மாதிரி ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜெயாவின் ஆஃபீஸ் கிட்டே வந்துட்டோம். கரெக்டாக வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெயாவின் ஆஃபீஸ் இருக்குது. நம்ம பஸ் இன்னும் வரலைங்க, பஸ்ஸு வரட்டும். இந்த ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னை டு ஊட்டி பர்மிஷனும் கேட்டேன், வீடியோ எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் இருக்க போகுது. நம்ம பஸ்ஸோடைய டைமிங் பார்த்துடலாம். டெய்லி நைட்டு 9 மணிக்கு கோயம்பேடில் எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி வந்து போகிறாங்க. ஜெயாவின் ட்ராவல்ஸ் வந்து எந்தெந்த ரூட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா சென்னை டு ஊட்டி, சென்னையில் இருந்து எர்ணாகுளம், சென்னை டு கொல்லம், சென்னை டு திருவனந்தபுரம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னையில் இருந்து பெங்களூர் வழியாக உங்களுக்கு மைசூர் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் இல்லாமல் உங்களுக்கு பெங்களூர் டு கொல்லம், பெங்களூர் டு திருவனந்தபுரம் இந்த ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயாவின் ட்ராவல்ஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பஸ்ஸு நின்றுட்டுருக்கு, ஜெயாவின் பஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு எர்ணாகுளம் போகிற பஸ்ஸு. உங்களுக்கு 8:45க்கு இங்கே கோயம்பேடு டிபார்ட்டிங் டைமு. கிளாம்பாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:30 வந்து போட்டிருப்பாங்க. 9:30 மணி வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. 8:45 வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் இருந்து எடுப்பாங்க. எர்ணாகுளம் போகிற வண்டி. நம்ம வண்டி இன்னும் வரலைங்க, இனிமேல் தான் கொண்டு வருவாங்க. மக்களே, நம்மளுடைய பஸ்ஸு வந்துடுச்சு. சென்னை டு ஊட்டி போகிற ஜெயாவின் ட்ராவல்ஸு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8:15க்கு வந்து கோயம்பேடு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு போர்டிங்கு 8:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் ஸ்டார்ட் ஆகும். BA6 தான் கொடுத்துருக்காங்க. BA6 பிரகாஷ் கெப்பல்லா மாடல் வந்து பாடி வந்து பிரகாஷ் கெப்பல்லாவில் கட்டியிருக்காங்க. BA6 நல்லாயிருக்கு. நம்ம பஸ்ஸோடைய கேபினுங்க சூப்பராக நல்லாயிருக்கு. அசோக் லேலேண்டில் உங்களுக்கு BA6 பிரகாஷ் கெப்பல்லாவில் பில் பண்ண பஸ்ஸு. நம்மளுடைய டிரைவர் அண்ணா உங்கள் நேமு? பிரபாகரன். எத்தனை வருஷம் டிரைவிங் ஃபீல்டு? 12 இயர்ஸ். சூப்பர் சூப்பர்.
நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பர்த்து தாங்க, ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு. மொத்தம் 30 பர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மீட்டர் லென்த் உள்ள வண்டிங்க. 30 பர்த்து. நான் ட்ராவல் பண்ணுறது இன்றைக்கி சைடு சிங்கிள் அப்பர் பர்த்தில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். பர்த்தில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். போர்டிங் டைம் ஆகிடுச்சு. போர்டிங் ஏற்றிட்டு பஸ்ஸு கிளம்பிட்டோன்னே நம்ம பர்த்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் மக்களே. ஜெயாவின் ட்ராவல்ஸ்லேயே உங்களுக்கு சென்னையில் இருந்து கேரளா ஆப்ரேட் பண்ணுறாங்களா, எர்ணாகுளம், அதுக்கப்புறம் திருவனந்தபுரம், கொல்லம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போர்டிங் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சென்னையில் இருந்து ஈவினிங் எடுக்கிற பஸ்ஸு, எர்ணாகுளம் போகிற பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டச் ஆகி பாண்டிச்சேரி உள்ள போர்டிங் இருக்கும் போல். மற்றபடி திருவனந்தபுரம், கொல்லம் போகிற பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேன் பிக்கப்பு, பாண்டிச்சேரி திண்டிவனம்லாம் வேன் பிக்கப் வச்சு உங்களுக்கு பைபாஸில் வந்து விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். இந்த பஸ்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி வேன் பிக்கப் தான் இருக்கும். உங்களுக்கு பைபாஸில் வந்து ஏற்றிப்பாங்க. உங்களுக்கு எல்லா பர்த்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டிவி ஒர்க்கிங் கண்டிஷன் தான், டிவி போட மாட்டாங்க. ஏன்னா நைட் டைம் ட்ராவல்னால எல்லோரும் தூங்கிடுவாங்க, டிவி வந்து ஆன் பண்ண மாட்டாங்க. ஆனால் டிவி ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னாங்க. எல்லா பர்த்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் அப்பரு, சிங்கிள் பர்த்து எல்லாத்துலேயும் வந்து டிவி கொடுத்துருக்காங்க. பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். நான் புக் பண்ணியிருக்கிறது சைடு சிங்கிள் அப்பர் பர்த்து புக் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைக்கு நேராக ஒரு ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிவி இருக்குல்ல, எல்இடி டிவி கொடுத்தனால உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது டிவி போடுறதுக்கான ஒரு ஸ்விட்சாக வந்து இருக்கும். ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க, வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட்டு. ஒரு பிலோ வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ளஃபியான பிலோவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்டாச்சு டைப்லேயும் வந்து பிலோ வருது. செப்பரேட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயாவின் ட்ராவல்ஸில் பிலோ வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம காலுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி டிவி வந்து கொடுத்துருக்காங்க. டிவி ஒர்க்கிங் கண்டிஷன், ஆனால் டிவி வந்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. அதே போல் காலுக்கு நேராகவும் ஒரு ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வாஷ் பண்ண ஒரு ஸ்க்ரீன்ஸ் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. ப்ளக் டைப் அண்டு யூஎஸ்பி டைப்பில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வைக்கிறதுக்கான மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிவி கீழே வந்து தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோன்னே உங்களுக்கு வந்து மேலே சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. எர்ணாகுளம் வண்டி கிளம்பிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம தான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வண்டி டிபார்ட் ஆகிடும். கோயம்பேடில் இருந்து போர்டிங் இருக்கும். உங்களுக்கு செங்கல்பட்டு தாண்டி நம்மளுடைய கேபின் ரைடு நம்ம எடுக்கலாம். எனக்கு பிடிச்ச ரூட்டு கேபின் ரைடு. நிறைய ஓவர்டேக் எல்லாமே நம்ம கேபின் ரைடில் பார்க்கலாம். டிவினால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லக்கேஜ் ஹோல்டர் வந்து கொடுக்கல, இல்லைனா பேக் வைக்கிறதுக்கு லக்கேஜ் ஹோல்டர் வந்து கொடுப்பாங்க. டிவினால் லக்கேஜ் ஹோல்டர் வந்து கொடுக்கல. ரீடிங் லைட்டு பக்காவாக ஒர்க் ஆகுது மக்களே. லைட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. சார்ஜிங் பாயிண்ட்டு உங்களுக்கு சைடில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் இருந்து எடுத்து இப்போ மதுரவாயில்கிட்ட போயிட்டுருக்க மக்களே. பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேர் பார்த்தாங்களா. இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது ஒரு நார்மல் டேங்க, ஒர்க்கிங் டேயில் சென்னையில் இருந்து ஊட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். இந்த சைடு சிங்கிள் அப்பர் பர்த்துக்கான ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 844ங்க, 844 ரூபா ஆச்சு. நான் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜெயாவின் ட்ராவல்ஸ் அவங்களுடைய வெப்சைட்டில் தான் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணேன். இன்றைக்கி ஒரு டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமைனால இந்த ஃபேர் வச்சுருக்காங்க. இதே வீக்கெண்டுனா உங்களுக்கே தெரியும், ஆம்னி பஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேர் வந்து அதிகமாக இருக்கும். இதே டெய்லி மாறும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து 844
நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கூட இருக்கும். நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ரெட் பஸ்ஸில் கூட டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இல்லைனா இவங்களுடைய வெப்சைட் இருக்குது, ஜெயாவின் ட்ராவல்ஸோடைய வெப்சைட் இருக்குது, அது மூலிமா கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஜெயாவின் ட்ராவல்ஸை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே இன்டர் ஸ்டேட் கனெக்ட் பண்ணுற மாதிரி பஸ் சர்வீஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு தமிழ்நாடு, சென்னையில் இருந்து ஊட்டி மட்டும். இது எல்லாமே உங்களுக்கு சென்னையில் இருந்து பெங்களூர், மைசூர், கர்நாடகாவை கனெக்ட் பண்ணுறாங்க. சென்னையில் இருந்து கேரளானா உங்களுக்கு திருவனந்தபுரம், கொல்லம், எர்ணாகுளம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த சைடு உங்களுக்கு கர்நாடகா டு கேரளா கனெக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இவங்க ஆப்ரேட் பண்ணுறது இன்டர் ஸ்டேட்டு. தமிழ்நாடு சர்வீஸ்னால் உங்களுக்கு இது மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னையில் இருந்து ஊட்டி மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பஸ்ஸோடைய ரூட்டு பார்த்துடலாம். சென்னையில் இருந்து ஊட்டி நிறையா வாட்டி நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். சென்னையில் இருந்து கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், அப்படியே விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, அங்கேருந்து சேலம் ஹைவே ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆத்தூர், சேலம், சேலமில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக நம்ம சத்தியமங்கலம் போயிட்டு அங்கேருந்து சிறுமுகை வழியாக நம்ம மேட்டுப்பாளையம் போயிடுவோம். மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் வழியாக உங்களுக்கு ஊட்டி வந்து போவாங்க. இதான் பஸ்ஸு போகிற ரூட்டு, சென்னையில் இருந்து ஊட்டி போகிற ரூட்டு. இதே எஸ்சிடிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருந்து உங்களுக்கு அவினாசி போயிட்டு அவினாசியில் இருந்து அன்னூர், மேட்டுப்பாளையம், குன்னூர் வழியாக ஊட்டி போவாங்க. ஆனால் ஆம்னி பஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் வழியாக உங்களுக்கு சிறுமுகை, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம், குன்னூர் வழியாக ஊட்டி வந்து போவாங்க. டைம் கரெக்டாக 9:40 மக்களே. கிளாம்பாக்கம் வந்திருக்கோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போல், பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் ஏற்றுறாங்க. இதே நிறைய பேசஞ்சர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போவாங்க போல், இல்லைனா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் போர்டிங் வந்து ஏற்றுறாங்க. வெயிட் பண்ணுங்க. காசு இல்லாத வேற ஏதாவது
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. கரெக்டாக உளுந்தூர்பேட்டையில் விட்டுருக்காங்க. சேலம் ரோடு ஜாயின் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல விட்டுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்கவாக இருக்குது. ஆனால் பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க. செங்கல்பட்டு டோல்கேட்டில் இருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் சூப்பராக எடுத்தாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேபின் ரைடாக இருந்துச்சு ஜெயாவின்ல. இதுக்கு மேலே தூங்கலான் இருக்கேன். செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம். காலையில் வந்து மேட்டுப்பாளையம் தாண்டி ஊட்டி மலை ஏறுறதுக்கு முன்னாடி போடுவாங்களாம். அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். கேபின் ரைடு எல்லாமே கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு மேலே தூங்கிட்டு மேட்டுப்பாளையமில் இருந்து கண்டினியூ பண்ணுற மக்களே. உளுந்தூர்பேட்டைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர், சேலம், சங்ககிரி, பவானி வழியாக கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே சத்தியமங்கலம், சிறுமுகை, மேட்டுப்பாளையம், அப்படியே குன்னூர் வழியாக நம்ம வந்து ஊட்டி வந்து போவோம். ஸோ இதான் ரூட்டு. மேட்டுப்பாளையமில் இருந்து மீதி கேபின் ரைடு காலையில் நல்லாயிருக்கும். ஊட்டி மலை ஏறுறது ரொம்ப நாள் கழித்து ட்ராவல் பண்ணுறோம். எப்படி இருக்குது எல்லாமே காலையில் பார்க்கலாம். இப்போதைக்கு குட் நைட் மக்களே. டைம் கரெக்டாக 6:20 மக்களே. நமக்கு மார்னிங் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டி இருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா மேட்டுப்பாளையம் தாண்டி இன்னும் ஊட்டி மலை ஏறலை. அதுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான தூக்கங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு தூக்கம். என்ன அந்த லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம லக்கேஜை வந்து மேலே வச்சுருக்கலாம். ஆனால் டிவி கொடுத்தனால அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. மற்றபடி நல்ல ஒரு சூப்பரான தூக்கம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாட்டில் வந்து கொடுக்கல ஜெயாவின் ட்ராவல்ஸில் இருந்து. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் வந்து பிளாஸ்டிக் நாட் அலோடுங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலு, பிளாஸ்டிக் கவரு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாட் அலோடு. அதுவும் மாரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அவங்க பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அந்த ஒரு ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்து கொடுக்கல. ஊட்டி போகிறீங்கன்னா பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகாமல் எது இருந்தாலும் இந்த பை, முடிஞ்ச அளவு பை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போங்க. பிளாஸ்டிக் வந்து கொண்டு போகாதீங்க. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். இதுக்கு மேலே ஊட்டி மலை ஏறலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஹில்ஸு. ஸோ அப்படியே கேபினை கண்டினியூ பண்ணி போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப்பில் வந்து பிளாஸ்டிக் இருக்கான்றது உள்ளே செக் பண்ணிடுறாங்க. ஏன்னா இருந்தால் ஃபைன் போடுவாங்கன்னு தெரிஞ்சு செக் போஸ்ட் வரும். இந்த ரெஸ்ட் ரூம் தாண்டி செக் போஸ்ட் வரும். ஸோ அதனால் செக் பண்ணி இங்கே எல்லாமே பார்த்துட்றாங்க. பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகாதீங்க ஊட்டி போகிறீங்கன்னா. இந்த செக் போஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருந்தால் இங்கே போட்டுடுறாங்க. மலைகளின் அரிசி ஊட்டி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கே போட்டு வெல்கம் பண்ணி ஹில்ஸ் ஏற விட்றாங்க நம்மளை.
நம்ம தான் கரெக்டாக இருக்கும். வாமிட்டு வருதுன்னா சீட்டில் உட்காந்துட்டு ஃப்ரண்ட் வியூ பாருங்க. அப்போ சைடில் பார்க்காம ஓகே. சர்வீஸ் 2 மணிக்கு முந்திதா நம்ம கடைக்கு போனோமா, பார்த்தோமா, சாப்பிட்டோமா, அது 8 மணிக்கு பஸ் ஏறினா பிரியாணி போனோம். ஏன்னா எல்லாம் நாளோட இவ்வளோ கண்டிப்பாக தெரியும். வண்டியெல்லாம் எல்லாம் போயிடும். வண்டி மட்டும் எல்லாருமே வேணாம். கட்டப்பட்டலையா? நீ அந்த இருக்கிறத கட்டு. பஸ் வர்றது அந்த மடிச்சு வரும் தெரியுமா? ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கும் அது. டவர் ஒன்று செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் ஊட்டியில் எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 மணி ஊட்டி வந்தாச்சு. ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கார் பேலஸ் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் எல்லாத்துக்கும் ட்ராப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் போர்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஊட்டியில் டைமிங் மட்டும் மாற்றணும் மக்களே. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஆனால் 9 மணிக்கு தான் வந்தாங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையமில் இருந்து குன்னூர் வந்துட்டு குன்னூரில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஊட்டி வராமல் ரைட் எடுத்துடுறாங்க. ரைட் எடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோத்தகிரி அந்த ரோடு ஜாயின் பண்ணுறாங்க.
கட்டப்பேட்டா அந்த ஊர் வந்துட்டு கோத்தகிரிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பேட்டான்னு ஒரு ஊர் வருதுங்க. அங்கேருந்து மறுபடியும் ஊட்டி ரோடை பிடிச்சி வராங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோடைய ஹைட்டு வந்து அதிகங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குன்னூரில் இருந்து ஊட்டி போகும்போது ரயில்வே பாலம் வரும்போல் அதில் பஸ்ஸோடைய அந்த மேலே இடிக்கும், அந்த ஹைட்டுனால பாடி இடிக்கும்னால உங்களுக்கு இந்த ரூட்டில் வராங்க. ஸோ அதனால் டைமிங் மட்டும் மாற்றினாங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்இடி டிவி எடுத்துகிட்டு இது கொடுத்தா நல்லாயிருக்கும், நமக்கு லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் கால் நீட்டி கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்கு பக்காவாக இருக்கும். மற்றபடி ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலாக இருந்துச்சுங்க ஜெயாவின்ல சென்னையில் இருந்து ஊட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் தான், ஆனால் நல்லா வெயில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த காற்று நல்லா சில்லுன்னு நல்லா கூலிங்காக நல்லா இருக்குது மக்களே. ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டாக தான் இருக்குது. இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகல. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். இன்னும் வந்து இந்த மார்ச் லாஸ்ட்டு ஏப்ரலு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக சீசன் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து ஊட்டி ட்ராவல் பண்ணி வருவாங்க. ஓகே மக்களே, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:45க்கு ஊட்டியில் இருந்து எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு 5:30 இருந்து 6 o'clock வந்து பார்த்திங்கன்னா சென்னை போவாங்க மக்களே. ஓகே மக்களே, டாட்டா.